Hi students, welcome back. நம்ம previous videoல profit and loss appropriation account ஓட numericals பார்த்துட்டு இருக்கோம். So இந்த வீடியோல நம்ம TS Gravel இருந்து profit and loss appropriation account ஓட numericals தான் பார்க்க போறோம். Let's get started. previous videoல நம்ம profit and loss appropriation account ஓட ஒரு 4 questions பார்த்தோம். So இப்போ 5th question பார்க்கலாம். Yadu, Vidu and Radu were partners in a firm sharing profits in the ratio 4:3:3. The fixed capitals on 1st April 2018 were 9 lakh rupees, 5 lakh rupees and 4 lakh rupees respectively. On 1st November 2018, Yadu gave a loan of 80,000 rupees to the firm as per the partnership agreement. The partners were entitled to an interest on capital at 6% per annum. Interest on partners' drawings was to be charged at 8% per annum. The firm earned profit of 2,53,000 rupees after interest on Yadu's loan during the year 2018 to 19. Partners' drawings for the year amounted to Yadu 80,000 rupees, Vidu 70,000 rupees and Radu 50,000 rupees. Prepare profit and loss appropriation account for the year ending 31st March 2019. So இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3:3. அவங்களோட ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஃபர்ம் வந்து 2 அக்கௌண்ட் வச்சிருக்கோம் கேபிட்டலுக்கு. ஒன்னு வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், பார்ட்னர்ஸோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அதெல்லாமே அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகே, அண்ட் 1st April அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல்ஸ் 9 lakhs, 5 lakhs, 4 lakhs கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஓப்பனிங் கேபிட்டல். 1st November 2018 அன்னைக்கு யாது வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கா 80,000 rupees as per the partnership agreement. ஓகே, அண்ட் இங்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் 8% சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ம் வந்து net profit 2,53,000 rupees earn பண்ணிருக்கு after interest on Yadu's loan. See, partner வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்காரு. அப்ப ஃபர்ம் என்ன செய்யணும், பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணும். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அப்படின்றது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். அப்ப இதை நம்ம என்ன பண்ணிருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வர நெட் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, இங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் யாதுஸ் லோனை ஏற்கனவே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க P&L அக்கௌண்ட்ல. சோ அது போக மிச்சம் இருக்கிற நெட் ப்ராஃபிட் தான் 2,53,000 rupees. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் யாதுஸ் லோன் எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, and partners drawings கொடுத்திருக்காங்க. யாது 80,000 rupees, விது 70,000 rupees and ராது 50,000 rupees. இங்க interest on partners drawings charge பண்ண சொல்லியிருக்காங்க and during the year இதுதான் வந்து drawings கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன மறக்க கூடாது, ஆவரேஜ் பீரியட் மறக்க கூடாது. சோ ஆவரேஜ் பீரியட் வந்து 6/12. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். ஸோ கொஸ்டின்ல சரியா கவனிச்சுக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்களான்னு. இந்த கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு 1st April அன்னைக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இப்போ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாதுக்கு, யாதுவோட கேபிட்டல் 9 lakh rupees into rate of interest இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6%. so 6/100 which is 54,000 rupees. next விதுக்கு, விதுவோட capital 5 lakh rupees into 6/100 which is 30,000 rupees. next ராதுக்கு, ராதுவோட capital 4 lakh rupees into 6/100 which is 24,000 rupees. Okay, so இப்போ வந்து interest on capital calculate பண்ணிட்டோம்.
இங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum தான் கொடுத்திருக்காங்க. இது அப்ராப்ரியேஷனா இல்ல சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கல. அப்ப இது வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னு எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்னு மென்ஷன் பண்ணல. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்ப ப்ரொவைட் பண்ணலாம்? ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணலாம். அப்ப இங்க ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன பார்க்கணும்? இந்த ப்ராஃபிட் வந்து அடிக்குவேட்டா இருக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது ஃபர்ம்க்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான் இதை வந்து ஃபர்ம் கொடுக்க போகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 1,08,000 rupees இருக்கு. அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு அடிக்குவேட்டாவே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது கால்குலேட் பண்ணிப்போம். So interest on drawings இங்க வந்து இது regular drawings. So regular drawings அப்படிங்கும்போது நம்மளோட ஃபார்முலா என்னது? Total drawings into rate of interest by 100 into average period by 12. Okay. So இப்போ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாதுவோட டோட்டல் டிராயிங்ஸ் டியூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 80,000 rupees. ஸோ 80,000 rupees இன்டூ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிராயிங்ஸ்க்கு 8%. ஸோ 8/100 இன்டூ இங்க ஆவரேஜ் பீரியட் டியூரிங் த இயர் டிராயிங்ஸ் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பீரியட் வில் பி 6/12. ஸோ யாதுவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 3,200. நெக்ஸ்ட் நம்ம விது கால்குலேட் பண்ணலாம். So விதுவோட drawings 70,000 rupees into 8/100 into 6/12. So 2,800 rupees. Next ராதுவோடது 50,000 rupees into 8/100 into 6/12, which is 2,000 rupees. So இப்போ next நம்ம profit and loss appropriation account prepare பண்ணலாம். Profit and loss appropriation account for the year ended 31st March 2019 heading எழுதுங்க. Debit side, credit side mention பண்ணுங்க. Columns open பண்ணுங்க. நீட்டா line drop பண்ணி and columns name பண்ணுங்க. Debit sideல நம்ம firm ஓட expenses and losses record பண்ணுவோம் and credit sideல firm ஓட incomes and gains record பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றதுனால அது எந்த சைடு வரும்? நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல வரும். ஸோ இங்க பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் அவுட்டர் காலம்ல 2,53,000. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது ஃபர்ம் பார்ட்னர்ஸ்க்கு பே பண்றாங்க. ஸோ அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். அப்ப நம்ம டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்ப இங்க யாதுஸ் current account 54,000 rupees. Inner column la போட்டு total outer column la போட்டுக்கலாம். Next Vidhu's current account 30,000 rupees. Next Radhu's current account 24,000 rupees. Total 1,08,000 rupees. இப்போ next interest on drawings போட போறோம். So interest on drawings அப்படின்றது பார்ட்னர்ஸ் ஃபர்முக்கு பே பண்றாங்க, ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது, அதனால ஃபர்ம்க்கு அது இன்கம். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. So Yadu's current account
3,200. Vidhu's current account 2,800 and Radhu's current account 2,000. So total 8,000 rupees. இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டோட்டல் போட போறோம். ஸோ நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தி இருக்கு, which is 2,61,000 rupees. ஸோ அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது. தட் இஸ் 2,61,000 rupees minus 1,08,000 rupees, which is 1,53,000 rupees. ஸோ இது என்னன்னு எழுதுவோம்? To profit transferred to. Okay. So Yadhu's current account க்கு so இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 4:3:3. அப்ப யாதுக்கு வந்து 1,53,000 into 4/10, which is 61,200. இது யாதுவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் விதுஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓகே 1,53,000 into அவளோட ஷேர் வந்து 3/10 into 3/10, which is 45,900. நெக்ஸ்ட் ராதுவோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு same 1,53,000 into 3/10. So 45,900. Okay. So இங்க profit and loss appropriation account prepare பண்ண சொன்னாங்க, prepare பண்ணியாச்சு. That's all. Next is sum பார்க்கலாம். A and B are partners sharing profits and losses in the ratio of 3:1. On 1st April 2025, the capitals were A 5 lakh rupees and B 3 lakh rupees. During the year ended 31st March 2026, the firm earned a net profit of 5 lakh rupees. The terms of partnership are interest on capital is to be allowed at 6% per annum. A will get commission of 2% on net sales. B will get a salary of 5,000 rupees per month. B will get commission of 5% on profits after deduction of all expenses including such commission. Partners drawings for the year were A 80,000 rupees and B 60,000 rupees. Net sales for the year was 30 lakh rupees. After considering the above facts, you are required to prepare profit and loss appropriation account and partners capital account. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A and B partners and அவங்களோட profit sharing ratio வந்து 3:1. 1st April 2025 அன்னைக்கு அவங்களோட capitals கொடுத்திருக்காங்க. So இது opening capital. And 31st March 2026 அதாவது year endல firm வந்து net profit 5 lakh rupees earn பண்ணிருக்கு. And partnership deedல வந்து interest on capital 6% per annum allow பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க 6% per annum மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. Charge against profits இல்ல appropriation of profits mention பண்ணல. So இது வந்து appropriation of profits. அப்ப net profit adequate இருந்தாதான் interest on capital கொடுக்க முடியும். Next வந்து Aக்கு 2% commission சொல்லியிருக்காங்க on net sales. Net sales இங்க கொடுத்துட்டாங்க. அதுல நம்ம 2% calculate பண்ணா A ஓட commission கிடைக்கும். Next B ஓட salary வந்து 5,000 rupees per month. நம்ம வந்து year endல தான் profit and loss appropriation account prepare பண்ணுவோம். அப்ப இது என்ன பண்ண போறோம்? 12 months convert பண்ண போறோம். So 5,000 into 12. And Bக்கு வந்து commission சொல்லியிருக்காங்க after deduction of all expenses including such commission. அப்பனா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஏயோட கமிஷன், பியோட சேலரி இதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர பேலன்ஸ்ல நம்ம கமிஷன் சார்ஜ் பண்ண போறோம். ஸோ கமிஷன் வந்து 5 divided by 100 plus 5, அதாவது ரேட் divided by 100 plus rate. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஆஃப்டர் டிடெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் சச் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கமிஷனோட கான்செப்ட் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பிஃபோர் சச் கமிஷன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரேட் டிவைடட் பை 100 போடுவோம். ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னு சொன்னா ரேட் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் இவ்வளவு கொடுத்திருக்காங்க.
ஓகே, சோ நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு, ஏயோட கேபிட்டல் வந்து 5 lakh rupees into 6% rate of interest, so 6/100, which is equal to 30,000 rupees. Next Bக்கு, Bயோட capital 3 lakh rupees into 6/100, which is equal to 18,000 rupees. Okay, இப்போ next Aயோட கமிஷனுக்கு. ஓகே, so A's கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 2% on net sales சொல்லியிருக்காங்க. ஓகே, 2% on net sales. So net sales எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல? 30 lakhs கொடுத்திருக்காங்க. ஓகே, so 30 lakhs into 2/100, which is equal to 60,000 rupees. ஓகே, next வந்து நம்ம B யோட salary calculate பண்ணும். So B's salary நம்மளுக்கு 5,000 rupees per month கொடுத்திருக்காங்க. So இது என்ன பண்ண போறோம்? நம்ம 12 months convert பண்ண போறோம். It is equal to 60,000 rupees. Next B யோட commission. Okay, so B's commission என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? ப்ராஃபிட்ல இருந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் போக மிச்சம் இருக்கிறதுல நம்ம 5% கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட்ல இருந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஏஸ் கமிஷன், பி சேலரி, இதெல்லாம் ஃபர்மோட எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் மைனஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நெட் ப்ராஃபிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் ஏஸ் கமிஷன் minus B's salary. Okay, இது வந்து into 5/105. Okay, so இப்போ 5/105 into net profit நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 lakhs. So 5 lakhs minus interest on capital, total பாருங்க 48,000 ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும். A's commission 60,000 rupees and B's salary 60,000 rupees. So நம்மளுக்கு 5/105 into 3,32,000 rupees வரும். So இது வந்து நம்மளுக்கு 15,810 வருது. ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2026 எழுதிக்கோங்க. அடுத்து டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க, காலம்ஸை ட்ராப் பண்ணுங்க அண்ட் காலம்ஸை நேம் பண்ணுங்க. டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் சைட்ல ஃபர்மோட இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா என்ன செய்ய போறோம்? நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ எந்த சைட்? கிரெடிட் சைட். பை profit and loss account net profit. So net profit வந்து நம்மளுக்கு 5 lakh rupees. Next இந்த interest on capital நம்ம ஏற்கனவே calculate பண்ணிட்டோம், இதை transfer பண்ணோம். So interest on capital debit sideல வரும், ஏன்னா firm வந்து partnersக்கு pay பண்றதுனால expense. So 2 interest on capital. So இங்க அவங்க வந்து என்ன கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு கொடுக்கல. ஸோ இது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அப்ப இதை வந்து நம்ம எங்க அட்ஜஸ்ட் பண்ண போறோம்? பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல. ஸோ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 rupees and B's capital account 18,000 rupees. Total
48,000 rupees. Okay, next A ஓட commission, B ஓட commission. See, ரெண்டு பார்ட்னர்ஸுக்குமே firm தான் pay பண்ணுது. அப்ப firmக்கு expense. அதனால debit sideல போட போறோம். To commission A's capital account, B's capital account. Okay, so commission எவ்வளோ calculate பண்ணிருக்கோம்? Aக்கு 60,000 and Bக்கு 15,810. So total 75,810. Okay, next வந்து நம்ம B ஓட salary transfer பண்ணும். Again, firm தான் Bக்கு pay பண்றதுனால expense, அதனால debit sideல. To B's capital salary 60,000 rupees. நம்ம எல்லா ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க பாருங்க டிராயிங்ஸ் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு வராது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பத்தி எதுவும் கொடுக்காதனால நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஸோ இப்போ டோட்டல் போடலாம். ரெண்டு சைட்லயும் டோட்டல் பாருங்க. நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு, 5 lakh rupees. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட்லயும் டோட்டல். ஓகே, ஸோ பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது. அதாவது 5 lakhs minus 48,000 minus 75,810 minus 60,000 நம்மளுக்கு 3,16,190 divisible profit. So இது என்ன பண்ண போறோம்? To profit transferred to A's capital and B's capital. So A's capital க்கு A ஓட profit shareல. So 3,16,190 into இங்க profit share என்னது? 3/4. So we get 2,37,143. உங்களுக்கு டெசிமல்ஸ்ல வந்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் B's capital 3,16,190 into 1/4. Okay, இங்க B ஓட share. So we get 79,047. அவ்வளவுதான். And next என்ன பண்ண போறோம்? Partners capital account prepare பண்ண போறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதுங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க. காலம்ஸ் வந்து டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் தனித்தனி காலம். ஸோ ஏக்கு ஒரு தனி காலம், பிக்கு ஒரு தனி காலம். அதே மாதிரி கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ், ஏக்கு ஒரு தனி காலம், பிக்கு ஒரு தனி காலம். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட லாஜிக் என்னது? எதெல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? கிரெடிட் சைட்ல எழுத போறோம். எதெல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டலை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட்ல எழுத போறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஐட்டம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு என்ன செய்யணும்? இந்த ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குல்ல, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு ஓப்பனிங் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ இங்க பை பேலன்ஸ் brought down. ஏக்கு வந்து 5 lakh rupees and பிக்கு 3 lakh rupees. ஓகே, நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணுது. அப்ப பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. அப்ப அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏக்கு 30,000 and பிக்கு 18,000. So A ஓட காலம்ல 30,000 and B ஓட காலம்ல 18,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமிஷன். A and B கமிஷன் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிரெடிட் சைட்ல நம்ம எழுத போறோம் பை கமிஷன். A ஓடது 60,000 and B ஓடது 15,810. ஸோ இங்க 60,000 15,810.
நெக்ஸ்ட் B யோட salary. B வந்து salary receive பண்றாரு. So அவர் capital balance increase ஆகும். அதனால credit sideல எழுதுறோம். By salary. Okay, B மட்டும் தான் salary receive பண்றாரு. அப்ப B columnல 60,000 rupees எழுதுறோம். Okay. அடுத்தது நம்மளுக்கு இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க? Drawings கொடுத்திருக்காங்க. Okay, A and B யோட drawings. இப்போ drawings என்ன ஆகும்? Partners ஓட capital balance decrease பண்ணும். ஏன்னா withdraw பண்றாங்கல்ல பணம். அப்போ capital balance என்ன ஆகும்? Decrease ஆகும். So அதனால debit sideல எழுத போறோம். To drawings. A யோடது 80,000 rupees and B யோடது 60,000 rupees. இதோட நிறுத்திடாதீங்க. நம்ம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே, இப்போ ப்ராஃபிட் வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல எழுத போறோம். பை இது எந்த அக்கௌண்ட்ல இருந்து வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account and the profit. Okay, 2,37,143 இங்க 79,047. ஓகே, இப்ப எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம டோட்டல் போடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு டோட்டல் ஜாஸ்தி. ஏக்கு வந்து டோட்டல் 8,27,143 and பிக்கு 4,72,857. ஓகே, ஸோ லைக்வைஸ் டெபிட் சைட்லயும் அதே டோட்டல் தான். 8,27,143 and பிக்கு வந்து 4,72,857. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 8,27,143 minus 80,000, 7,47,143. நெக்ஸ்ட் பிக்கு 4,72,857 minus 60,000, which is 4,12,857. இந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, டு பேலன்ஸ் கேரி டவுன். அவ்வளவுதான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. புரிஞ்சுச்சா? ஈஸியா இந்த மாதிரி லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் பண்ணுங்க. எதெல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் டெபிட் பண்ணுங்க. Next question பார்க்கலாம். Sajal and Kajal are partners sharing profits and losses in the ratio of 2:1. On 1st April 2025, the capitals were Sajal 5 lakh rupees, Kajal 4 lakh rupees. Prepare profit and loss appropriation account and partners capital account for the year ended 31st March 2026 from the following information. Interest on capital is to be allowed at 5% per annum. Interest on loan advanced by Kajal for the complete year, amount of loan being 3 lakh rupees. Interest on partners drawing 6% per annum, drawing Sajal 1 lakh rupees and Kajal 80,000 rupees. 10% of the divisible profit is to be transferred to general reserve. Profit before giving effect to the above for the year ended 31st March 2026 is 7,02,600. So இங்க questionல சாஜல் காஜல் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க and அவங்களோட profit sharing ratio 2:1. 1st April 2025 அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. So 1st April 2025ங்கிறது beginning of the year. So இது வந்து opening capital. Profit and loss appropriation account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி partners capital account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்ல. ஸோ இது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்போ ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருந்தால் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். அண்ட் இங்க ப்ராஃபிட் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது காஜல் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்திருக்கா. கம்ப்ளீட் இயர்க்குன்னா ஒரு ஹோல் இயர்க்கு லோன் கொடுத்திருக்கா. அப்போ ஃபர்ம் என்ன செய்யணும்? காஜலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஸோ இது வந்து சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பே பண்ணுங்கிறது சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட், அதாவது கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ். ஓகே, லோன் அமௌண்ட் 3 lakh rupees கொடுத்திருக்காங்க. பட் இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பத்தி, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன இருக்கணும்? 6% per annum. நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல பார்ட்னர்ஷிப் டீட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பத்தி அப்படின்னா நம்மளுக்கு
இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஓட ப்ரொவிஷன்ஸ் படி 6% firm வந்து பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் வந்து 6% அண்ட் இங்க டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெனரல் ரிசர்வ்க்கு வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட் அதுல 10% டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவிசிபிள் ப்ராஃபிட்னா நம்ம நெட் ப்ராஃபிட் போடுவோம், அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆட் பண்ணுவோம், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல மைனஸ் பண்ணுவோம். அந்த வர பேலன்ஸ் தான் என்னது, டிவிசிபிள் ப்ராஃபிட். அதுல 10% வந்து நம்ம ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 7,02,600 கொடுத்திருக்காங்க பிஃபோர் கிவிங் எஃபெக்ட் டு தி அபவ். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாம, அப்ப நம்ம யூஷுவலா என்ன பண்ணுவோம், இந்த சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் எடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் வந்து இன்னும் அலோவ் பண்ணல. ஓகே, பிஃபோர் கிவிங் எஃபெக்ட்னா இன்னும் அதை அலோவ் பண்ணல. அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயே நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் காஜல்ஸ் லோனை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர நெட் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம workings போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் workings interest on capitalக்கு. interest on capital எப்பவுமே opening capital calculate பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாஜலுக்கு calculate பண்ணலாம். சாஜலோட capital is 5 lakh rupees and interest on capital 5% per annum கொடுத்திருக்காங்க. So 25,000 rupees. Next காஜலுக்கு calculate பண்ணலாம். காஜலோட கேபிட்டல் வந்து 4 lakh rupees into 5% which is 20,000 rupees. Okay, so next workings வந்து interest on Kajal's loan. Okay, so interest on loan by Kajal. Loan amount எவ்வளோ, 3 lakh rupees. 3 lakhs. இங்க நம்மளுக்கு rate of interest கொடுக்கலனா 6% and time period இங்க complete year சொல்லியிருக்காங்க. So whole yearக்கு நம்ம calculate பண்ண போறோம், which is 18,000 rupees. Okay, next வந்து interest on partners drawings. Interest on partners drawings. See, இந்த மாதிரி during the year withdraw பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஷுவலா ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஆவரேஜ் பீரியட மறந்துடுவாங்க. ஸோ ஃபார்முலா எழுதுங்க, தப்பே கிடையாது. டோட்டல் drawings into rate by 100 into average period by 12. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாஜலுக்கு calculate பண்ணலாம். See, இங்க drawings வந்து during the year கொடுத்துட்டாங்க, total drawings கொடுத்துட்டாங்க. 1 lakh into rate is 6/100 into average period 6/12 which is 3,000 rupees. Next காஜலுக்கு, காஜலோட drawings வந்து 80,000 rupees. 80,000 into rate 6/100 into average period 6/12, 2,400 rupees. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஜெனரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேயே நான் போட்டுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங்கை கரெக்டாக எழுதுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் for the year ended 31st March 2026. Debit side, credit side mention பண்ணுங்க. ஓகே, டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை ரெக்கார்ட் பண்ணுவோம் அண்ட் கிரெடிட் சைட்ல ஃபர்மோட இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு என்ன பண்ணும், நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். பட் இங்க நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க,
by profit and loss account net profit. இத இன்னர் காலம்ல போட்டுக்கலாம். ஏன்னா before giving effect இது profit. இங்க நம்ம என்ன adjust பண்ணிருக்கணும் already. இந்த interest on loan by Kajal நம்ம adjust பண்ணிருக்கணும். அது பண்ணல. So அதனால இங்க நம்ம பண்ணிக்கலாம். Minus interest on loan by Kajal, which is 18,000 rupees. So 7,02,600 minus 18,000 is 6,84,600 rupees. Okay. Next இப்போ interest on capital transfer பண்ணுவோம். Interest on capital அப்படின்றது firmக்கு என்னது expense. Okay, ஏன்னா firm வந்து partnersக்கு pay பண்ணுது. So to interest on capital. இங்க நம்மளுக்கு வெறும் capitals தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க fluctuating capital method follow பண்றாங்க. அப்ப partners capital account மட்டும்தான். இப்ப இந்த interest on capital நம்ம என்ன பண்ண போறோம்? Sajal and Kajaloட capital accountல adjust பண்ண போறோம். So Sajal's capital 25,000 rupees and Kajal's capital 20,000 rupees. So 45,000 rupees. Next வந்து drawings. Drawings வந்து அதாவது interest on drawings partners firmக்கு pay பண்றாங்க. அப்ப firmக்கு அது income. So இந்த side record பண்ண போறோம் நம்ம credit sideல. By interest on drawings. Sajal's capital இங்க போட்டிருக்கோம்ல 3,000 and Kajal's capital 2,400. Total 5,400. Okay. Next வந்து இந்த general reserve போட போறோம். So இந்த general reserve அப்படின்றது என்னன்னா firm வந்து out of its profit ஒரு amount தனியா எடுத்து வச்சுக்கும். ஒரு ரிசர்வ் மாதிரி எடுத்து வச்சுக்கும். ஏதாவது ஒரு கண்டிஜென்சி வருது, இல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஈவென்ட் நடக்குது, அப்ப ஃபண்ட் தேவைப்படுதுன்னா இந்த ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்ண இந்த ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே, அதுதான் ஜெனரல் ரிசர்வ். ஸோ இந்த ஜெனரல் ரிசர்வ் எப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 10% of divisible profit. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஜெனரல் ரிசர்வ்ங்கிறது ப்ராஃபிட் பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணும். அதனால நம்ம டெபிட் சைட்ல போடுறோம். ஓகே, டு ஜெனரல் ரிசர்வ். இப்ப இதை எப்படி கால்குலேட் பண்ணும்? டிவிசிபிள் ப்ராஃபிட்ல. அதாவது நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல 6,84,600 இருக்கு பிளஸ் 5,400 இருக்கு. அதுல இருந்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 45,000 இருக்குல்ல, இத மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல என்ன பண்ணும்? 10% கால்குலேட் பண்ணும். ஸோ 10/100. Okay, so we will get 64,500. Okay, so general reserve எப்படி calculate பண்றோம்? credit sideல இருக்கிற இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு debit sideல இருக்கிற interest on capital 45,000 total amount இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணி அதுல 10% calculate பண்றோம் வர வேல்யூல. ஸோ நம்மளுக்கு 64,500 வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. டோட்டல் போடலாம். So credit sideல தான் நம்மளுக்கு total ஜாஸ்தி இருக்கு, which is 6,90,000 rupees. இதே தான் நம்ம debit side totalum 6,90,000 rupees. இப்போ நம்மளுக்கு balancing figure எங்க வருது? debit sideல 6,90,000 minus 45,000 minus 64,500 we get 5,80,500. ஓகே, இது என்ன செய்யறோம்? ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பார்ட்னர்ஸ்க்கு. டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு
Sajal and Kajal's capital account. Sajaloda profit share 2/3. So 5,80,500 into 2/3. We get 3,87,000. Next, Kajal's capital. Kajaloda share 1/3. So 5,80,500 into 1/3. We get 1,93,500. Okay. இப்போ நம்ம profit and loss appropriation account prepare பண்ணியாச்சு. அடுத்தது partners capital account prepare பண்ணலாம். Partners capital account open பண்ணுங்க. Debit side, credit side mention பண்ணுங்க. Okay. And columns open பண்ணுங்க. Debit side ல particular, சாஜலுக்கு தனி column, காஜலுக்கு தனி column. அதே மாதிரி credit side ல particular, சாஜலுக்கு தனி column, காஜலுக்கு தனி column. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பார்ட்னரை கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, அந்த ஆர்டர்லயே ஓபன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட லாஜிக் என்னது? எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கிரெடிட்ல போட போறோம். எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட்ல போட போறோம். ஓகே, இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பேலன்ஸ் brought down எழுதணும். So balance brought down, இங்க opening capital கொடுத்திருக்காங்கல்ல, அதை போட போறோம். So by balance brought down 5 lakhs for Sajal and 4 lakhs for Kajal. Okay. இப்போ next interest on capital. Interest on capital partners receive பண்றாங்க. அப்போ அவங்க capital balance என்ன ஆகும்? Increase ஆகும். So அப்போ credit sideல போட போறோம். By interest on capital. Calculate பண்ணோம்ல 25,000, 20,000. சாஜலுக்கு 25,000 and காஜலுக்கு 20,000. Next வந்து interest on drawings. Interest on drawings-ங்கிறது partners firmக்கு pay பண்றாங்க. அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால டெபிட் சைட்ல போட போறோம். To interest on drawings. சாஜலுக்கு 3,000 and காஜலுக்கு 2,400. நெக்ஸ்ட் சாஜல் காஜலோட டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. மறந்துடாதீங்க, எப்பயும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடும்போது டிராயிங்ஸையும் போட்டுருங்க. ஏன்னா டிராயிங்ஸ்ங்கிறது பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால டெபிட் சைட்ல போடுறோம். ஓகே, ஸோ 2 drawings, வெறும் டிராயிங்ஸ்ன்னு கொடுத்தா அது டிராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ 1 lakh rupees and இங்க 80,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜெனரல் ரிசர்வ் வராது. ஏன்னா இது ஏ அண்ட் பிக்கு நம்ம எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இது ஃபர்ம் அதோட அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ்க்கோ அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் கண்டிஜென்சிஸ்க்காக எடுத்து வச்சிருக்கு. ஸோ அது ஃபர்மோடது. ஸோ அதனால பார்ட்னர்ஸ்க்கு அது கிடையாது, இங்க கொண்டு வர மாட்டோம் அது. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, நம்மளுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது டிவிசிபிள் ப்ராஃபிட் வந்துச்சு. அதை நம்ம சாஜல் அண்ட் காஜலுக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்ல. ஸோ இப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா சாஜல் அண்ட் காஜல் என்ன பண்றாங்க? அந்த ப்ராஃபிட்டை ரிசீவ் பண்றாங்க. அப்போ அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம கிரெடிட் சைட்ல போட போறோம். பை ப்ராஃபிட் and loss appropriation account. Okay, profit. சாஜலோட ஷேர் வந்து 3,87,000 and காஜலோடது 1,93,500. ஓகே, ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸும் நம்ம போட்டாச்சு. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் ஜாஸ்தி இருக்கு. சாஜலோட டோட்டல் 9,12,000 and காஜலோடது 6,13,500. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட்லயும் டோட்டல் 9,12,000 and 6,13,500. ஓகே,
So இப்போ நம்ம balancing figure போடலாம். சாஜலுக்கு 9,12,000 minus 1,03,000. We get 8,09,000 rupees. And Kajalku 6,13,500 minus 82,400. We get 5,31,100. Okay. So இது வந்து to balance carried down. Okay. இந்த sum முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். So general reserve வந்தா general reserve வந்து firm ஓடுது, அதனால partnersக்கு distribute பண்ணல, அதனால partners capital accountல காட்டல. Okay. இந்த சம்மோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், ஜென்ரல் ரிசர்வோட கால்குலேஷன் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒவ்வொரு சம்முக்குமே ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் ரிப்பீட்டடா சொல்லிட்டு வரேன் அந்த கான்செப்டை, பிகாஸ் அது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நீங்களுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் 2027 தான் எழுத போறீங்க. நம்மளுக்கு நல்ல டைம் இருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஃபோக்கஸ்டா படிங்க, கன்சிஸ்டன்டா படிங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த சம்ம புரிஞ்சுக்கோங்க, பார்க்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா அதை போடுறதுக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, அதுதான் முக்கியம். ஃபோக்கஸ்டா படிங்க, ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, நான் எப்படி படிப்பேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களால முடியும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்னா, ஒரு சம் உங்களுக்கு நல்ல டெப்தா புரியணும், அந்த சம்மை நீங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். பை ஹார்ட் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களாவே போடணும். இல்ல அதே மாடல் சம் எடுத்து போட்டு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ சூப்பரா படிக்கலாம். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். So see you in the next video. Thank you for watching.